சொல்வதெல்லாம் உண்மை. எங்கள் அப்பா வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தார் மேடம். காப்பகத்துக்கு வந்தார். இந்த நொண்டி குழந்தை நான் வச்சிருக்கனால இன்னொரு மனைவி என்ன திட்டுறான். இவரெல்லாம் ஒரு அப்பா. தம்பி தான் நம்மளை பார்க்கணும். ஹாஸ்டலுக்கு நாங்கள் வந்து தத்து கொடுத்துட்டோம். இவளுக்கு வந்து எங்களால் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. கலா மேடம், நான் 2007 தான் சேஞ்ச் ஆன ஸ்கூலில் படிச்சிருந்தேன் மேடம். 10 வருஷமா நான் அங்கே மேடம் இருக்கிறேன். யாருமே பார்க்க வரல மேடம். யாரெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு? அம்மா இல்லை மேடம், அம்மா இறந்துட்டாங்க. எப்படி இருந்தாங்க? நான் அப்போ 8வது படிக்கும்போது காஞ்சிபுரத்தில் படித்தேன் மேடம். அப்போ வந்து அப்பா சொன்னார், இதுமாரி பின்னால் வீழ்ந்துட்டாங்க, கை காலெலாம் ஈத்துக்குச்சு அப்படின்னு சொன்னாங்க மேடம். அதனால் வேலைக்கிழமை பார்க்க வந்தாங்க மேடம். அம்மா வெள்ளிக்கிழமை இறந்துட்டாங்க மேடம். எத்தனை பேர் நீங்கள் அப்போ கூட பொண்ணுவாங்க? 3 பேர் மேடம். 2 தம்பி, 4 மேடம். அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்களா? இல்லை மேடம், எல்லாருமே ஒரு அனாதை தீர்வில் இருக்கிறோம் மேடம். ஏம்மா? அவங்க எங்கள் அப்பா வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கினாங்க மேடம். அதனால் இது வரைக்கும் பார்க்க வரல மேடம். எங்கள் அம்மா இறந்து 1 வருஷம் கூட ஆகலை மேடம். 2005 இறந்துட்டாங்க மேடம். அவங்க கல்யாணம் ஆகிட்டு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க மேடம். நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க மேடம். ஆனால் சார் வந்து 10th பாதியில் ஃபெயில் ஆகிட்டேன் மேடம். 2 சப்ஜெக்ட் வித்துட்டு. உங்களை அவர்கிட்ட ஹோமில் கொடுத்துட்டாங்களா? உங்கள் ஹோம் பேர்? செயின்ட் ஜான் ஹார்பன் சில்ட்ரன்ஸ் ஹோம் அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு 2 ஸ்கூல் நடக்குது மேடம். விழுப்புரத்தில் வச்சு நடத்துகிறேன். அதாவது நீங்கள் தான் ஃபவுண்டரா? நான் தான் ஃபவுண்டர். சரி, உங்கள் அப்பா இவர்கிட்ட கொடுத்துட்டாரா? ஆமாம் மேடம். அம்மா இருக்கும்போது அம்மா கூட இருந்தீங்களா, ஹோமில் இருந்தீங்களா? அம்மா கூட தான் மேடம் இருந்தேன். அங்கே காஞ்சிபுரம் ஹாஸ்டலில் படித்தேன் மேடம். ஓ. அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னையில் 1 வருஷம் படித்தேன் மேடம். ஒரு கம்ப்யூட்டர் ட்ரைனிங்காக போனேன் மேடம். அதுக்கப்புறமா இங்கே +1 +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இந்த அளவு படித்தது அவர் தான் மேடம். இந்த ஹோம் இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? சிறுவந்தாவில் வந்து ஒரு ஃபாதர் சொன்னார் மேடம், இந்த மாதிரி சேஞ்ச் ஆன ஸ்கூல் இருக்குது, நீங்கள் அங்கே போய் கேளுங்க. அதனால தான் மேடம் இவர் வளர்த்தாரு. சரி, வர வரைக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுத்தாரு மேடம் சாரு மேடம். எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் ஹோமில்? மொத்தம் 120 பேர் இருக்காங்க மேடம். எல்லாருமே அப்பா அம்மா இல்லாதவங்களா? ஒரு பேரண்ட் இல்லாதவங்க இருக்காங்க, ஒரு பேரண்ட் உள்ளவங்க இருக்காங்க. 2 பேருமே இருந்து இந்த கரும்பு வெட்டுற விவசாயிங்க, கல் உடைக்கிற பிள்ளைங்க, அந்த மாதிரி பிள்ளைங்களும் சேர்த்து படிக்க வைக்கிற மேடம். அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னு மனைவியார்கிட்ட வந்து லெட்ரு வாங்கிட்டு வரணும். இவர் வந்து இந்த தாய் இல்லை, தகப்பன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனைவியார் சர்டிஃபிகேட் பண்ணணும். அந்த மாதிரி பிள்ளைங்க தான் எடுத்துக்குவோம். எப்படி இப்படி ஒரு ஐடியா வந்தது உங்களுக்கு? எனக்கு வந்து மேடம், நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். எனக்கு வந்து நான் படிக்கும் பொழுதெல்லாம் வந்து 1 to 11th வரைக்கும் தான் நான் படித்தேன் மேடம். அப்போ படிக்கின்ற காலத்தில் நாங்கள் 6 குழந்தைங்க, எங்கள் அப்பாவுக்கு பிறந்த குழந்தைங்க 6 பேர். இந்த 6 பேரில் வந்து அவரால் சமாளிக்க முடியல. அதனால் 2 குழந்தைங்க போய் நாங்கள் அனாதையாக வந்து பண்ருட்டிக்கு அண்ணாண்ட செம்மேடுன்ற ஒரு ஊரில் தாய் மாமன் வீடு, அங்கே கொண்டு போய் எங்களை ஹேண்ட் பண்ணிட்டாங்க 2 குழந்தைங்கள. அப்போ நான் படிக்கிற காலத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டான்றதெல்லாம் ஒரு மனசில் ஏற்பட்டுது. அதனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்து இந்த ஹேண்டிகேப்டு பசங்களையும் சேர்ப்போம், இந்த மாதிரி ஆதரவற்ற குழந்தைகளையும் சேர்த்து படிக்க வைக்கணும். நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக அந்த நிறுவனத்தை வச்சு நடத்தணும்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய ஒய்ஃபு போனா, அவங்களும் எனக்கு ஒத்துழைப்பு பண்ணுவாங்க. இது வேண்டாம் அது வேண்டாம்னு அவங்க எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து எனக்கு எப்பயுமே என்னுடைய மனைவியே கூடவே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கேன் மேடம். சொல்லுமா. சரி, 11th 12th படிச்சிங்க, அதுக்கப்புறம்? என்னுடைய சின்ன தம்பி தான் மேடம். 10 வருஷமாக நான் பார்க்கல மேடம். அவனை பார்க்கத்தான் மேடம் நான் இந்த இடத்துக்கே நான் வந்தேன் மேடம். ஆனால் என்னுடைய பெரிய தம்பி எதுவுமே சொல்ல மாட்டான் மேடம். தம்பி எங்கே இட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாலும் வரமாட்டாங்க மேடம். 2 வருஷம் பார்த்தான் மேடம். என் பெரிய தம்பி ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தான், எல்லாமே செஞ்சான் மேடம். ஆனால் எங்கள் 2வது அம்மா, நீ ஏன் அதை பார்க்க போகிற, நீ அதை பார்க்கக்கூடாது, அது வேணாம் தானே நம்ம விட்டுட்டு வந்துட்டோம், அது யாருன்னே தெரியாது அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்லிட்டாங்க மேடம். ஆனால் எங்கள் அப்பா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டுறாரு மேடம். திரும்பி பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு குழந்தை இருக்கா? இருக்குது மேடம். எத்தனை? 2 பசங்க மேடம். ஆம்பளை பசங்களா? ஆமாம் மேடம். இப்போ உங்கள் தம்பிங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க?
அதான் மேடம், சின்ன தம்பி வந்து பெங்களூரில் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் போகிறது கிடையாது மேடம். மாதத்துக்கு ஒரு முறை போய் சம்பளம் கொடுத்துட்டு வீட்டிலலாம் தங்கத்தில் பொழுது மேடம். 2 தம்பிங்க எங்கே இருக்கிறாங்க தெரிய மாட்டுது மேடம். என்ன அனாதை தெருவில் இருக்கும்னு சொன்னீங்க? அதான் மேடம், அனாதையில் தான் மேடம். வீட்டுக்கு போக மாட்டுறாங்க மேடம். சம்பாரித்து கொடுத்துட்றாங்க மேடம், ஆனால் வீட்டில் இருக்க மாட்டுறாங்க. உங்கள் தம்பிங்களை பார்க்கறது இல்லை அப்பா? இல்லை மேடம். எங்கள் தேடி எதுக்குமா வந்திருக்க? அதான் மேடம், உங்ககிட்ட ஏதாவது ஒரு உதவி பார்க்கணும், தம்பி பார்க்கணும். அதனால தான் மேடம். எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்து? 10 வருஷம் ஆயிடுச்சு மேடம். பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன வயசு? அப்போ வந்து ஒரு 16, 15, 13 வயசும் மேடம். எனக்கு 16 வயசு இருந்துச்சு மேடம். அப்போ 8வது படிச்சு முடிக்கும். எங்கள் அம்மா இறந்ததுலேருந்து தான் மேடம் இவ்வளோ கஷ்டம். இவ்வளோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்காக எதுவுமே பண்ணல மேடம். வீட்டை விட்டு ஏன் வந்தேன்னா 2 பேரும் நல்லா பார்த்துக்கணும், இது பண்ணிடணும் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் மேடம். இது வரைக்கும் யாருமே எட்டி பார்க்கல மேடம். சரிம்மா, இப்போது அம்மா போனதுக்கு அப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு உங்களை கொண்டு போய் சேர்த்தாங்க? அம்மா இறந்துட்டப்பே தான் மேடம். 2007 தான் மேடம் நான் போனேன். எப்போ உங்கள் பெரிய தம்பி வந்து உங்களை பார்த்தாரு? 2008, 2009 அந்த மாதிரி வந்தாங்க மேடம். அப்போ நான் 10வது முடிச்சுட்டு 11வது 12வது படிக்க வரைக்கும் வந்து பார்த்துட்டு போனாங்க மேடம். அதுக்கப்புறம் தான் பார்க்கக்கூடாதுன்னு எழுதி கொடுத்துட்டு நம்ம இதுமாரி கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களே சொன்னதால் இவன் மறுபடியும் அதே சொல்கிறான் மேடம். எப்போ வந்தான் மறுபடியும் அவன்? 1 வருஷத்துக்கு ஒரு முறை வருவான் மேடம். அதே மாதிரி 2 வருஷம் வந்தான் மேடம். அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன், நீ உன் வேலை நீ பார்த்துக்கோ, எங்கள் வேலை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டோம். ஃபோன்லையா? ஆமாம் மேடம். அதுக்கப்புறம் பெரிய தம்பி வரவே இல்லையா? வரவே இல்லை மேடம். 2008 பார்த்தது தானா? ஆமாம் மேடம். அப்புறம் உங்கள் பெரிய தம்பி உங்களை வந்து பார்க்கவே இல்லை? ஃபோனில் பேசினது தான். எவ்வளோ டைம் ஃபோன் போடுவேன் மேடம், நான் பேச மாட்டுறாங்க. அதுக்கே கேட்பேன், அதுக்கே சொல்லவே மாட்டுறாங்க மேடம். மேடம் 2007 வந்து இவங்க அப்பா வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தார் மேடம். என்னுடைய காப்பகத்துக்கு வந்தார். வந்த உடனே, சார் என்னுடைய முகவரி உங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னு கேட்டேன். ஒரு சிறுவந்தாட்டில் வந்து ஒரு ஃபாதர் வந்து உங்கள் அட்ரஸ் கொடுத்தாருங்க, காப்பகம் நல்லா நடத்துகிறாரு, நீங்கள் அவர்கிட்ட உங்களை சேருங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய தூக்கிட்டே வந்தார். ஆயிடக்கூடாது. ஓகே, நோ கிரை. தைரியமாக இருக்குது ஒன்றும் இல்லை, தைரியமாக இருக்கணும். ஓகே. அப்போ வந்த உடனே நான் கேட்டேன், ஏங்க இந்த மாதிரி குழந்தைங்களை தூக்கிட்டு வந்துடுறீங்களா, இது எப்படி, என்ன உங்கள் வரலாறு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டேன். எனக்கு வந்து அது வந்து மனைவி வந்து இறந்துட்டாங்க. இதை வந்து ஒரு நொண்டி குழந்தையாகவே எல்லாரும் என்னை வந்து ரொம்ப கேவலமாக நொண்டி பொண்ணை பெற்றுட்டாங்கன்னு சொல்லி எனக்கு அசிங்கமாக திட்டுறாங்க அந்த ஏரியாவில். அதனால் என் 2 பசங்க அவனும் எப்படியாவது பொழைச்சிக்கணும், ஆம்பளை பசங்க. அழுவாதுமா. அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி யூஸ் பண்ணதுனால சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய பேக்ரவுண்ட்லாம் கேட்கும்பொழுது அவர் என்ன சொன்னார், நாங்கள் வந்து தறி அடிக்கிற பட்டுப்புடம் நெய்கிற கூலிக்கு தான் நான் போயிட்டுருக்கிறேன், அதனால் என்னால் அந்த பொண்ணை வந்து என்னால் காபந்து பண்ண முடியாது, அதனால் நீங்கள் உங்கள் காப்பகத்தில் வச்சிங்கன்னு சொன்னார். சரி வச்சுக்கிறேன் சார், நீங்கள் வந்து இப்போ 10th ஃபெயில் ஆகி கொண்டாந்து விட்றீங்க, அதுக்கப்புறம் 12th முடித்த உடனே எனக்கு 12th வரைக்கும் தான் எனக்கு அங்கீகாரம் இருக்குது, அது முடித்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் இட்டுன்னு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி விட்டாருங்க. ஆனால் நான் வந்து 10வது வந்து அட்டம்ப்ட் எழுத வச்சேன், அப்புறம் 11வது படிக்க வச்சேன், 12வது படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு அவங்கள வந்து தொடர்பு கொள்ளும்போது நாட் ரீச்சபிள். சொல்லுமா, ஏம்மா இங்கே வந்த? தம்பி தான் நம்மளை பார்க்கணுமே. தம்பி வந்தா என்னம்மா பேச போகிற? ம் 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 சின்ன தம்பி எங்கேன்னு கேட்க போகிறேன் மேடம். அவன் ஏன் வந்து காட்ட மாட்டுற, என்ன பிரச்சனை, என்ன காரணம் கேட்கணும்ல மேடம். இல்லை மேடம், நான் செத்து போனால் கூட பரவாயில்ல மேடம், உயிரோடு இருக்கிற எங்கள் அம்மா தான் ஒரு பக்கம் இல்லைன்னு நொந்து போயிட்டேன் மேடம். உயிரோடு இருக்கிறவங்க கூட என்னன்னு கண்டுக்க மாட்டாங்க மேடம். சார் கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து அக்காவை. ரொம்ப வருஷம் 4 வருஷம் வருது. 4 வருஷம் நடுவில் நான் போயிருந்தேன். போயிருந்தீங்களா? ஏதாவது 4-5 வருஷம் 4 வருஷம் மேலே. ஏன்பா அக்கா போய் பார்த்துருக்கலாமே. ஏதாவது என் சூழ்நிலை சரியில்லை. என்னாச்சுப்பா? ஏதோ வீட்டில் கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து தனியாகவே நான் இருக்கிறதுனால வரவு போகிறது எல்லாமே வந்து சூழ்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால போக முடியல, பார்க்க முடியல. நான் வந்து சொன்னேன், நான் இப்போதைக்கு எனக்கு மேரேஜ் ஆன பிறகு உன்னை பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு சூழ்நிலை சரியில்லை, எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் பார்த்துக்கணும்னு இல்லை, அட்லீஸ்ட் அடிக்கடி போய் பார்த்துட்டாது வந்திருக்கலாம் இல்லையா? அதுதான் என் சூழ்நிலை சரியில்லை தான் பார்க்கறதுக்கான்னு போக முடியல. ப்ராப்பராக வந்து நான் வந்து எழுதி சொல்லிட்டு தான் நான் வந்து செஞ்சது. இது என்ன படிங்க நீங்கள்? என்ன எழுதியிருக்கீங்க சொன்னால் போகிறோம். இது வந்து இந்த ஹாஸ்டலுக்கு நாங்கள் வந்து தத்து கொடுத்துட்டோம், சரிங்களா? இது வந்து இந்த எங்கள் அம்மா இறந்த பிறகு இவளுக்கு வந்து எங்களால் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. உங்களை யாருங்க ஹெல்ப் பண்ண சொன்னாங்க? உங்களை காசு கொண்டு போய் கொடுக்கவா சொன்னோம்? பார்த்துக்க முடியாது, எங்கள் நிலைமை சரி. யாருங்க பார்த்துக்க சொன்னாங்க? பார்த்துக்கிறதுக்கு தான் நல்ல உள்ளங்கள் இருக்காங்கல்ல. தத்து கொடுத்துட்டோம், பார்த்துக்க முடியாது என்னங்க பேசுறீங்க? நான் அது கேட்கவே இல்லையா? உங்க அக்காவை போய் பார்க்கலாம்ல. சரி, ஏன் பார்க்கல? யார் இந்த பேப்பர் எழுதினது? இந்த பேப்பர் யார் எழுதியிருக்காங்க? அது சேர்க்கும்போது வக்கீல் மூலயமா போய் சொல்லி கொடுத்துட்டோம். தத்து கொடுக்குறீங்க, நீங்க எழுதி கொடுத்தீங்க? அப்பா எங்கள் அப்பா போய் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த சம்பவம் நடந்தது 2007 நடந்திருக்குது. ஆனால் வந்து அப்பா கொண்டு கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுருக்காங்க. எனக்கு இந்த மேட்டர் தெரியாது. பிறகு தெரிஞ்சு நானாக போயிட்டு அக்கறையோட கூட பிறந்த அக்கா வந்து அங்கே சேர்த்துட்டாங்கன்ட்டு நான் போய் 2-3 தடவை பார்த்துட்டு வந்திருக்கேன். எல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். பிறகு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்புறம் நாள் போக வந்து நேரம் எனக்கு சரியானதுனால நான் போய் பார்க்க முடியல, பேச முடியல. ஒரு வாட்டி கூட ஒன்றும் தோணாது கூட பிறந்த அக்கா வச்சே போய் பார்க்கணுன்னு? அதான் நேரம் சரியில்லைன்றல, அதனாலதான் வந்து கோடி கோடியா இல்லையா? ரோட்ல படுத்துட்டு இருக்கிற பசங்க கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பாசம் இருக்குமே தம்பி. என்ன பிரச்சனை? உங்க அப்பா அம்மா கூட இருக்கீங்களா நீங்க? நான் தனியாக தான் இருக்கேங்க. ஏன்பா? ஏன்னா அங்கே போகிறது பிடிக்கல, அதனால நான் இங்கே தனியாக தான் இருக்கேன். அங்கே போக எனக்கு பிடிக்கல, அதனால நான் இங்கே தனியாக. உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு? இன்னொரு கல்யாணம். அவருக்கு எவ்வளவு பசங்க? ஒரு பையன். ஒரு பையன். நீங்க எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? அக்கா, நானும் என் தம்பி. உங்க தம்பி என்ன செய்யறாரு? அவர் பெங்களூர்ல அங்கே இருக்காப்புல. எங்க? பெங்களூர்ல. என்ன பண்றாரு? இதே தான், ஜவுளி கடையில் தான் வேலை பார்க்குறப்பல. எப்போ போனாரு பெங்களூருக்கு? அவன் 8 வருஷம் ஆச்சு போய். ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டீங்களா? அவன் எப்பயாவது தான் பார்ப்பான், ஒரு தடவை நானும் பார்க்க மாட்டேன். அவன் நம்ம என் வேலையை இங்கேயே நைட்டும் பார்க்கலாம், இங்கேயே வேலை பார்த்துருக்கேன் கடையில். எத்தனாவது வரை படிச்சீங்க நீங்க? 10th. 10th அப்புறம் வேலைக்கு வந்துட்டீங்க? ஆமாம். தம்பி? தம்பியும் 10th தான். இப்போ தம்பி ஒரு வாட்டி கூட அக்காவை போய் பார்க்கலையா? பார்க்கல. ஏன்? அவன் போகலை. அவன்கிட்ட சொன்னேன் நான், அவன் கேட்கல, என்னால் போக முடியாதுன்ட்டான். அப்படி என்ன அவங்க பண்ணாங்க? உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணாங்களா? நான் செத்து போயிட்டேன்னா கூட பரவாயில்ல, நீ வரவே தேவையில்லை, உயிரோடு தானே இருக்கிறேன். அம்மா செத்துட்டாங்கன்னு நான் செத்துட்டேன்னு நினச்சிட்டிங்களா? சொல்லு, ஒரு டைம் அது ஃபோன் பண்ணி எடுத்து பேசியிருக்கியா? சொல்லு. அப்போ நான் என்ன பண்ணேன்? 8 மாசத்துக்கு முன்னாடி உனக்கு ஃபோன் பண்ணி பேசினா இல்லையா? பேசும்போது என்ன சொன்ன? ரீசன் 8 மாசத்துக்கு முன்னாடி நீ பேசல. இப்போ நான் அவங்ககிட்ட என்ன தெரியுமா சொன்னேன்? 4 மாசம் பேசல அப்படின்னு தான் நான் சொன்னேன், தவிர உன்னை பத்தி நான் என்ன தப்பா சொன்னேன்னா? அப்ப அவங்க பேச்சு தான் கேட்டுந்தா இருக்க போறியா? அவங்க என்ன சொன்னாலும் நீ கேட்ப? அவங்க கூட இல்லையா? நான் அவங்க பேச்சு நான் எப்படி கேட்பேன்? இன்னொரு டைம் எனக்கு ஒரு முறை சரி மறுபடியும் வா வருவியான்னு நான் அவங்ககிட்ட கேட்டேன். அப்போ இல்லை, இனிமே உன் வேலை நீ பார்த்துக்கோ அப்படின்னு நீ சொல்லிட்டு அவங்க இனிமே உன்னை வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க தானே சொன்னாங்க? யார் சொன்னாங்க? அவங்க யாரும் சொன்னாங்க. போவே இல்லையா? நான் போனா தானே அவங்க பேச்சு கேட்டுட்டு இருக்க முடியும். அதுக்கப்புறமா நீ போலியா? நான் ஊருக்கே போகல, இங்கதான் இருக்கேன் நான். இந்த பேப்பர் யாரு கொடுத்தாங்க உங்களுக்கு? இது நான் வந்து எனக்கு எங்க அப்பா சேர்த்து விட்டாங்க பார்த்தீங்களா, அப்போதான். அதுக்கப்புறம் நான் இவ்வளோ பார்த்துட்டு வந்த பிறகு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்ட்டு எவிடன்ஸ் என்கிட்ட கொடுத்தாங்க. உங்க அப்பா ஏன் அப்படி தத்து கொடுத்தாராம் பொண்ணு? அதாவது பொண்ணு வந்து அம்மா கிடையாது, அம்மா இல்லாதனால வந்து இவ்வளோ வந்து பராமரி பண்ண முடியாது. இப்போ 2வது அம்மா வந்து குடும்பம்னு சொன்னாச்சு பார்த்தீங்களா. சரி, இதுக்கு மேலே இருந்தால் ஊனமுற்றோர் வந்து வச்சு நான் வந்து பார்த்துக்க முடியாது, அதனால வந்து அங்கே ரொம்ப நல்ல அப்பா, நல்ல சுயநலவாதி. இவரெல்லாம் ஒரு அப்பா, இவருக்கெல்லாம் அப்பான்னு பேரு வேற.
ஊனமுற்றோராம், அதனால இவரால பாத்துக்க முடியாதான், இன்னொரு கல்யாணம் பண்ணி அவர் சுகம் காணணுமா, அதனால குழந்தைய பாத்துக்க முடியாதான் அவருக்கு. இவருக்கெல்லாம் அப்பான்னு ஒரு பேரு. தத்து கொடுத்துட்டோன்னு பத்திரம் எவிடன்ஸ் காமிக்கிறாங்களாம். உங்களுக்கெல்லாம் பாசம் இல்லாம எப்படிப்பா போச்சு? பாசம் இருக்குதாங்க, பாசம் இருக்கிறதுனால தாங்க எல்லாம் வந்து இருந்தேன். நான் வந்து பாசம் இல்லைன்னா நான் எதுக்கு வர போகிறேன்? உங்க தம்பி ஏன் வர்றதில்ல? அவன் வர்றதே இல்லை, அங்கேயே தான் தம்பியோட இருக்கான். நம்பர் கொடுங்க, எனக்கு பேசணும். தம்பி பேர் என்னம்மா? சதீஷ்குமார் மேடம். எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான் மேடம். இவனும் நல்லவன், என் தம்பியும் நல்லவன், எங்கள் அப்பாவும் நல்லவராக இருந்தார். இப்போ எப்போ 2வது கல்யாணம் பண்ணி ஆரம்பிச்சிட்டாரோ எங்கள் அப்பா ரொம்ப மாறிட்டார் மேடம். அவருக்கு என்ன பயம்னா எங்கேயாவது உன்னை கூட அனுப்பிடுவோமோ பயந்துக்கிறாரு. அதனாலதான் இவரு இது பாரு தம்பி, உங்க கூட எல்லாம் அனுப்ப மாட்டோம், கவலைப்படாதீங்க. இல்லை நான் நீங்க கல்யாணம் பண்ணணும், நீங்க நல்லா உங்க அப்பாவோட புத்தி தான் உங்களுக்கும். அப்பாக்கு பிறந்தவன் தானே, உங்ககிட்ட என்ன சொல்றேன், அதனால அதே மூளை தான் வேலை செய்யறது. கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்து பார்த்துக்கிறேன் தான் சொல்லியிருக்கேன். நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் அதே தான் உங்கள்கிட்ட சொன்னேன். கல்யாணம் பண்ணிட்ட பிறகு நான் அப்புறம் எது இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பாத்துக்கல, கல்யாணத்துக்கு முன்னாடி நானே தனியா இருக்காங்க, எப்படிங்க என்ன அக்கா எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கி கொண்டு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இப்ப சூழ்நிலை சரிதான், போக முடியல. என்னங்க சூழ்நிலை அப்படி உங்களுக்கு? என்ன சூழ்நிலை? 4 வருஷமா அக்கா போய் பார்க்க முடியல. அதுவும் சொல்லலாம், வீட்டுல அப்படி என்ன தான் நடக்குது சொல்லலாம். எனக்கு பிடிக்கல போல, பிரச்சனைனா நான் வந்து அங்க போக பிடிக்கல, அதனால வந்து சொல்லி இருக்கிறேன். நானும் அழுது இருக்கிறேன் தான், நிம்மதியா ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியல தெரியுமா? நான் மட்டும் நிம்மதியா அங்க சாப்பிட்றேன்னா நிம்மதியா இருக்கேன். நீயும் எழுதி குத்துந்தா கூட நான் சொல்லி விட்டுருப்பேன், நீ எழுதி கொடுக்கல. அப்பதானே எழுதி கொடுக்கறது, எனக்கு அதான் புரியல. சரி, நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க, உங்களுக்கு 2 பசங்க பிறக்கும், அந்த 2 பசங்களும் இப்படிதான் இருக்குமா? அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இப்படிதான் இருக்குமா? பேப்பரை காமிக்குமா? தத்து கொடுத்துட்டோம் அப்படிதான் இருக்குமா உங்க பசங்களும்? ஒரே ரத்தம், ஒரே அம்மா வயிற்றுல பிறந்த பசங்க, அக்காவை போய் பாக்குறதுக்குமா பயப்படுவேன்? அவ பாரத்தை உன் தலையில வச்சிருவாங்கன்னு பயமா? எத்தனை அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, கூட பிறந்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறதுவங்க. எத்தனை அப்பாக்கள் இருக்காங்க, தாயாவும் தந்தையாவும் இருக்கிற எத்தனை அப்பாக்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அவமானம் உங்க அப்பா மாதிரியான அப்பாக்கள். அவருக்கு இப்ப அதுதான் பயம், கூப்பிட்டுட்டோமே எங்கேயாவது அக்காவை கூட கூட்டிட்டு போன அனுப்பிச்சிடுவாரோன்னு அவர் பேப்பர் எவிடன்ஸோட வந்திருக்காரு. என்னப்பா ரீசன்? அக்கா ஒரு வேளை போய் பார்க்க முடியாத ரீசன் என்னது? சரி, இனிமேல் நான் போய் பார்க்குறேன், மாதம் மாதம் பார்க்குறேன், அவளுக்கு தேவையான செய்கிறேன். இல்லை, அது முடிஞ்சதை செய்கிறேன் நான். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் தம்பி, நீங்க 5 காசு கொடுக்க வேண்டாம் தம்பி. ஏன் நீங்க இவ்வளவு நாள் போல? எனக்கு அது தெரியணும். கூட பிறந்த தம்பி தானே நீங்க, அவ என்ன துரோகம் பண்ணா? அவ குறையோட அது குறைய கிடையாது தம்பி, உங்க மனசுல இருக்கு பாருங்க, அதுதான் குறை. உங்க அப்பா மனசுல இருக்கு பாருங்க, அதுதான் குறை. அவளுக்கு குறையே இல்லை. இன்னைக்கு இந்த எபிசோட பார்த்துட்டு ஏதாவது ஒரு கோடீஸ்வரி, ஏதாவது ஒரு கோடீஸ்வரனோ இந்த பொண்ணை தத்து எடுத்துட்டா அப்புறம் நீங்க எல்லாம் போய் நிற்பீங்க. குழந்தைங்க இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க, பணக்காரங்க. சரி, இந்த பொண்ணை நான் என் பொண்ணா பார்த்துட்டேன், சொத்தை முழு ஃபுல்லா எழுதி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்ப போவேங்க அக்கான்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுங்க, உங்க அக்கா உங்க கூட வரப்போறது இல்லை. நீங்க 5 பைசா அவளுக்கு கொடுக்க வேண்டாம், அதுக்காக உங்களை கூப்பிடல. அந்த டென்ஷனே வேண்டாம் உங்களுக்கு, சரியா? ரிலீஃப் ஆயிடுங்க. உங்க அப்பாக்கே பொறுப்பு இல்லை, நீங்க சின்ன பையன், உங்களையா கட்டாயப்படுத்த போறோம்? நான் வந்துட்டு கேட்பேன் மேடம், தம்பி அது இட்டுட்டு வரான், சதீஷ் இட்டுட்டு வா. சரி, இட்டுட்டு வரேன். ஏப்ரல் மாதமே வந்துச்சு மேடம், வரேன்னு சொன்னான். தம்பி இட்டுட்டு வரேன்னு சொன்னான், வரவே இல்லை மேடம். தம்பிக்கு உனக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? ரொம்ப பிடிக்குமா உனக்கு தம்பிய? இவனும் பிடிக்கும், அவனும் பிடிக்கும் மேடம். நான் பாசமே இல்லாதவ கிடையாது மேடம், பாசம் இருக்குது மேடம். நான் அப்படி ஒரு கீழ்த்தனமாக யாருமே நம்பலை மேடம். அவங்க பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு தான் மேடம் நான் அமைதியாக பொறுத்து போகிறேன். நான் வீட்டு விட்டு வந்தால் கூட இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும். ஆனால் அவங்க சொன்னாங்க, என் சித்தி
அவங்களாவது சம்பாதிச்சு கொடுப்பாங்க, நான் அவங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ என்ன பண்ணுவ, நீயும் ஒரு நொண்டி அப்படி ஒரு மாதிரியா சொல்கிறாங்க. பிச்சை தான் எடுப்பேன் அப்படி ஒரு மாதிரியா சொல்கிறாங்க மேடம். நான் அங்கேயே வீட்டிலே நான் அழுதுட்டேன். சாப்பிட ஒரு நாளைக்கு கூட பேர் என்னது? ரேணுகா மேடம். அந்த மாதிரி மனசு இருக்கிறவங்க தான் நொண்டிங்க. அந்த மாதிரி ரேணுகா மாதிரி மனசு இருக்கிறவங்க தான் சரியான நொண்டிங்க. உனக்கு இந்த ஹாஸ்டல்ல பிரச்சனை என்ன மேடம்? ஹாஸ்டல் பிரச்சனைலாம் இல்லை மேடம். நம்மளும் அங்கேயே இருந்துனே இருக்கிறோமே, ஒரு நல்ல ஒரு ஜாப் வேணும், பாதுகாப்பு வேணும் மேடம். ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியும். ஆனால் எங்கள் 2 தம்பிக்கு மட்டும் ஒரு பாதுகாப்பு கொடுங்க மேடம். எனக்கு என்ன நடந்தாலும் நான் செத்து போயிடுறேன் மேடம். இருக்கத்தே வேஸ்ட்டு மேடம். ஏந்தா ஊனமாக போகிறதோடு இருக்குது. நீ ஏன் அப்படி நினைக்கிற? இல்லை மேடம், ஹாஸ்டலில் நிறைய முறை நம்ம ஊனமாக இருக்கத்தானே எல்லாரும் வெறுக்கிறாங்க. நம்மளை பார்க்க வர. நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா உனக்கு? நீ எவ்வளோ ப்ளசண்ட்டான பொண்ணு தெரியுமா? நீ அப்படியெல்லாம் நினைக்கிற? ஊனம் ஊனம் நீ ஏன் நினைக்கிற? நீ படிச்சிருக்க, நீ நினச்சியானா நீ இன்னும் 10 பேருக்கு சோறு போடலாம். நீ என் கூட வெளியே வா, நான் ஒரு ஃபேமிலியை காமிக்கிறேன். உனக்கு என்ன ஆச்சு? நீ வீல் சேரில் இருக்க, நீ மூவ் பண்ணுற. நீ ஊனம் நினச்சாதான் அது ஊனம். நீ அது பலம் நினச்சியானா அது பலம். திறமையாக இருக்கிறோம், சரி இந்த அளவு படிச்சிருக்கிறோம், ஒரு நல்ல ஜாப். நான் யார்கிட்டையும் இந்த மாதிரி கையேந்து நான் கேட்டதில்லை மேடம். நீ கையேந்தவே இல்லையம்மா, நீ கையேந்தவே இல்லையே. உனக்கு திறமை இருக்கு. உனக்கு ஜாப் கொடுக்க வேண்டியது இந்த நாட்டோட கடமை. இது நாங்க செய்ய வேண்டியது. நீ கையேந்தெல்லாம் இல்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஜாப் கொடுக்க வேண்டியது நாடு செய்ய வேண்டியது, நம்ம சிஸ்டம் செய்ய வேண்டியது, நம்ம இந்த சமுதாயம் செய்ய வேண்டியது. புரியுதா? அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. என்ன மாதிரி ஊனமாக இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஒதுக்கக்கூடாது, வேணான்னு சொல்லக்கூடாது. அதனால தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன். அது ஒரு பக்கம். அதே மாதிரி என் தம்பியை பார்க்கணும், உங்கள் மூலியமா நிறையா கிடைக்கும். எங்கள் மேடம் சொன்னாங்க, அவங்க நான் பெண்களுக்காகவே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ நல்லா தைரியமாக சொல்லு, பேசு, உன் குறைலாம் நிறையா சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நான் டெய்லி அழுது தான் மேடம் இருந்திருக்கிறேனே. எங்கள் அம்மா இருந்தால் கூட நிறைய பாசம் வச்சுருந்தாங்க தான் மேடம் என் மேலே. நான் ஊனமாக இருந்தால் கூட பெற்ற தாய் நல்லா பார்த்துருந்தாங்க. இப்போ அந்த தாய் இல்லாமல் தானே மேடம் யாருமே என் மேலே ஒரு அக்கறையே காட்டல மேடம். உனக்கு ஊனமே இல்லைம்மா. ஊனம் சொல்கிற? யாரு சொன்னா உனக்கு ஊனம் இருக்குன்னு? உனக்கு ஊனமே இல்லை. நான் ஒரு 10 பேரை காமிக்கிறேன். எப்படி தெரியுமா? வீல் சேரில் உட்காந்து அத்தனை ஒரு பெரிய கம்பெனியை நடத்துகிறாங்க. 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்கள உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸ்கூபா டைவிங்னு கேள்விப்பட்டிருக்கியா? உள்ள போய் நீச்சல் அடித்து அந்த உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணிட்டு வருது. 2 காலம் இல்லை அந்த பொண்ணுக்கு, ஆனால் அவள் ஸ்கூபா டைவிங் பண்ணுறா. அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க. அது மாதிரி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, ஃபாரஸ்ட்குள்ளே போய், அவர் வீல் சேரில் தான் உட்காந்துருக்காரு, ஆனால் அவர் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாரு. சிங்கத்தையும் புலியையும் ஆனையும் பாம்பையும் பேர்ட்ஸையும் ஃபோட்டோ எடுத்து அவ்வளோ பெரிய மேகசின்ஸ் அவ்வளோ இதுக்கு அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வருது. மலையிலையும் வெயில்லையும் மழையிலையும் தண்ணிலையும் போய் ட்ராவல் பண்ணி அவர் சாதிச்சுட்டு இருக்காரு. வீல் சேரில் உட்காந்து டென்னிஸ் விளையாடி சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஊனம் சொல்றியா நீ? அவங்களாம் நிறைய சாதிக்கிறாங்க. எப்படி சாதிக்கிறாங்க? மனசுக்கு தைரியம் வளர்த்துக்கணும், நான் சாதிக்க முடியும்னு நம்பிக்கை வளர்த்துக்கணும். நீ நம்பிக்கை வச்சியானா நிச்சயமா உன்னால முடியும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஊனம் இருக்குன்னு நீ நினைக்கவே கூடாது. நீ ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, ரொம்ப ஸ்பெஷலான பொண்ணு. உன்னை பார்த்தாலே ஆசையா இருக்கு, உங்கள்கிட்ட பேசணும் போல இருக்கு. உன்னை வச்சு பார்த்துக்கிறதுக்கு உங்க அப்பா கொடுத்து வைக்கல. அம்மா இல்லாததுனால தம்பிங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அம்மா இருந்திருந்தாங்கன்னா அக்காவை பார்த்துக்கோப்பான்னு அம்மா சொல்லியிருப்பாங்க.
அந்த இடத்துல இருந்து நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்ப்பா. உங்க அக்காவை பார்த்துக்கோ. பார்த்துக்கோன்னா நீ காசு கொடுக்கலாம் வேண்டாம், அவங்க உங்களுக்கு சம்பாதிச்சு போடுவாங்க. அந்த அளவுக்கு அவள்கிட்ட திறமை இருக்கு. நீங்க யாரும் அவளுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். ஆனா ஃபோன் பண்ணி பேசிட்டு அப்போ பார்த்துக்குவாங்க. இல்ல, அது அவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக. உங்களுக்கு அம்மா இல்லாத குறை இல்லாம இருக்கணும்னா உங்க அக்காவை நீங்க தாயா ஏத்துக்கணும். நீங்க இல்லைன்னாலும் அவ 1000 தம்பிகள் அவளுக்கு கிடைப்பா. ஆனா உங்களுக்கு தாய் அவதான். புரியுதா? உங்களுக்காக போய் பாருங்க. உங்க மனசுல இருக்கிறது இந்த குறை, இந்த சோகம் போனோம்னா நீங்க அக்காவோட சேர்ந்து பழகணும். அக்கா பக்கத்துல இருந்து உட்காருங்க. எவ்வளோ நாள் ஆச்சு அக்காவை உட்காத்தி தொட்டு பேசி? எவ்வளோ நாள் ஆச்சு? இனிமேல் எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காது. எது வந்தாலும் நான் அக்காவோட கையை பிடிச்சு பேசுங்க. சரியா, இனிமேல் வந்து எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீங்க எதுவும் பாத்துக்க வேண்டாம், அவ உங்களை பாத்துப்பா. பார்த்துக்கிறேன்னா நான் வந்து அவ பாத்துப்பா உங்களை. அம்மாவா இருந்து அவ பாத்துப்பா. ஓகே? சரிங்களா, எல்லாமே செய்யறேன். அம்மாவா இருக்கணும் நீ அவங்களுக்கு. நீ தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னி வரைக்கும் உங்க மேல கோவமே இல்லை மேடம். பசங்க இல்லம்மா, அதுங்களுக்கு அம்மா இல்ல தெரியாது. அதான் மேடம் தனிப்பட்ட முறையில வந்து நான் ஆரம்பத்துல தனிப்பட்ட முறையில இருந்தனால வந்து எனக்கு வந்து எப்படி காமிச்சுக்கணும்னு தெரியாது. அது ஆம்பளை பசங்க அப்படிதான்மா, அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அவங்களுக்கு பாசம் இல்லாம இல்லை, அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. நம்மளை மாதிரி பெண்களை மாதிரி காமிச்சுக்க தெரியாது. அதுக்குன்னு அவனுக்கு பாசம் இல்லைன்னு இல்லை. சரியா? விட்டுறக்கூடாது. அந்த கையை விடவே கூடாது. அவளுக்காக இல்லை, உனக்காக. உனக்கு பாதுகாப்பு அவதான். அவளுக்கு நீ வேண்டவே வேண்டாப்பா, ஆனா உனக்கு அவ வேணும். சரியா? விடக்கூடாது. நம்பலாமா? சின்ன பையன் தானேம்மா அவனும், இல்லையா? ஆனால் தான் மேடம் நான் புரிஞ்சுக்கினேன் மேடம். இவனே நிறைய முறை சொல்லுவான், நானே தனியாக தான் இருக்கிறேன் அப்படி சொன்னாலும் தான் மேடம் நானே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன் அப்பா இந்த மாதிரி மாறிட்டாரு நினச்சி அப்பா விடுங்க, ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அப்பா விட்டுடுங்க. நான் நிறைய ப்ரேயர் பண்ணிக்கிறேன், மனசு மாறிடணும். நான் நிறைய கடவுள்கிட்ட ப்ரேயர் தான் மேடம் பண்ணிடுறேன். நான் யாருமே நம்பலை மேடம். உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், உனக்கு நல்ல ஒரு கணவர் கிடைப்பாரு, உனக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும், எல்லாம் நடக்கும். வேணா பாரு. நான் கல்யாணம்லாம் பண்ணி நீ என்ன பண்ணணும்னா ஒன்ன நீ எம்பவர் பண்ணிக்கணும், தைரியமா இருக்கணும். நல்லா சாப்பிடு, நல்லா வந்து இப்போ பார்த்தா அழுதுகிட்டே இருக்காது. எது வந்தாலும் யூஸ் பண்ண பாரு. சூழ்நிலை இந்த மாதிரி அதனால பண்ண முடியல. இனிமேட்டு மேடம் சொன்ன மாதிரி இனிமேல் நல்லபடியாக இருக்கும். சரியா? இங்கே வந்து உட்காரு. எனக்கு கூட ஏதாவது பாதுகாப்பு ஒரு வேலை வேணும் மேடம். அது நீங்கள் தான் கொஞ்சம் நிச்சயமா ட்ரை பண்ணும். ஓகே, நிச்சயமா ட்ரை பண்ணும். எனக்கு ஹோப் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதும் உனக்கு வேலை கிடைக்கும்னு எனக்கு ஹோப் இருக்கு. ரப்பர் பேண்ட் எல்லாம் போட்டு சூப்பர். ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணோம் மேடம். ஸோ ஸ்வீட். நான் இதை வந்து வச்சுக்க போகிறதில்ல, வீட்டில் போயிட்டு ஃப்ளவர் வாஸில் வைக்க போகிறேன். ஓகே? தேங்க்யூ மேடம். ஸோ ஸ்வீட். இதை வச்சுக்கோ, நீ தலையில் போட்டுக்கலாம். உங்களை பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு மேடம். அது இல்லாமல் என் தம்பியை பார்த்தோன்னா அதோட சந்தோஷமா. வெரி குட். ரொம்ப தேங்க்யூ மேடம், ஹெல்ப் பண்ணேன். வெரி குட், வெரி குட். உங்க அப்பாட்ட டச்லயே இல்லையா? எங்கள் அப்பா கிட்ட டச் இருக்குது, போவேன். இன்னைக்கா ஒரு நாள் போக வரும், அவ்வளோதான். அப்பா நம்பரும் வேணும். ஹலோ, இப்போ நான் ரமேஷ் பேசுகிறேன்ப்பா. ஆ ஜி தமிழ் சேனலில் அக்கா பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கேன். ஆ அது பேசணுமா, அக்கா பேசணுமா உங்ககிட்ட. அப்பா நல்லா இருக்கிறியா? ஆ ஏன் இத்தனை வருஷம் வரல என்னை பார்க்கறதுக்கு? நான் என்னம்மா பண்ணுறது? அதான் நீ தான் கோச்சிங் போயிட்டு என்னம்மா பண்ணுறது? அவங்க தம்பி தான் வந்தாப்புல என்ன?
அவன் வந்தான், வந்து பார்த்துட்டு போனான் 3 டைமு. ஆ நீ என்கிட்ட பேசுவ, வந்து பார்ப்பேன்னு இருந்தப்பா, நீ தான் வரவே மாட்ற. சரி தம்பி வரான்னு கம்னிட்டமா. தம்பி வரான்ல. அப்போ நீங்கள் வர மாட்டீங்களாப்பா? நானும் பொண்ணு தானேப்பா. உன் பொண்ணு தானேப்பா? உன் பொண்ணு தானே? அப்போ நான் யார்? இல்லையா, தத்து கொடுத்த பிறகு அவங்கள்ட்ட நம்ம வச்சு உரிமை கொண்டாட முடியாதா? வக்கீல் வச்சு தத்து கொடுத்த பிறகு அவங்கள்ட்ட தானே உரிமை ஆயிடுச்சு. அதனால நான் பயந்துன்னு வரலம்மா. மிஸ்டர் வெங்கடேஷ். சொல்லுங்க மேடம். நான் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்க மேடம். அப்படியெல்லாம் ஹாஸ்டலுக்கெல்லாம் தத்து கொடுக்க முடியாதுங்க. சரிங்களா? ஹாஸ்டலுக்கெல்லாம் யாரும் தத்து கொடுக்க முடியாது. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசக்கூடாது. இட்டும் போயிட்டு கலெக்டர் ஆபீஸ் மூலியமா போயிட்டு அப்புறம் வக்கீல வச்சு கையெழுத்து வாங்கினாங்க மேடம் என்கிட்ட. சரிங்க. நீங்க வந்து சரியான சுயநலவாதிக்கான விருது உங்களுக்கு தாங்க கொடுக்கணும் மிஸ்டர் வெங்கடேஷ். என் சுயநலம் ஒன்றும் இல்லை மேடம். அவங்க தான் நான் 3 வருஷம் ஆனால் கூட எனக்கு இருக்குன்னு சொன்னேன். அதான் இருக்க மாட்டேன்னு ஹாஸ்டலை எடுத்து போய் விட்டுருன்னு என் உயிர் வாங்கிச்சு மேடம். என் பொண்ணு தான் மேடம். பெத்த பொண்ணு, அம்மா இல்லாத பொண்ணு. ஆமா மேடம். அந்த பொண்ணை ஒரு வாட்டி கூடவா 10 வருஷத்துல போய் பார்க்க மாட்டீங்க? அதான் எனக்கு ஒரு அச்சம் தான் மேடம். அங்க போய் தத்து கொடுத்தோமே மறுபடியும் போய் பார்த்தா என்ன சொல்லுவாங்க. ரோட்ல படுத்துட்டு இருக்கிறது பெத்தவங்க கூட பசங்களை பாக்குறதுக்கு ஹாஸ்டல்ல விட்டா கூட அப்படி போய் பாக்குறாங்க. பெத்த பொண்ணு, அம்மா இல்லாத பொண்ணு இப்படி விட்டுட்டீங்களே. வேற ஒண்ணும் இல்ல மேடம். நான் சொன்ன பேசி கேட்டுன்னா நான் கம்முன்னு வச்சிருக்கேன் மேடம். சொன்ன பேசி கேட்க மாட்டேன்னு மேடம். நான் ஹாஸ்டல்ல படிக்கணும், ஹாஸ்டல்ல இருப்பேன் அதேதான் மேடம் சொல்லிட்டு. அது சின்ன பொண்ணுங்க, அதுக்கு தெரியலன்னா கூட ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டாலும் எந்த ஹாஸ்டல்லையும் தத்தெல்லாம் வாங்க மாட்டாங்க. பெத்தவங்க போய் பார்க்கணும் மேடம். அவங்களே எழுதி குத்தி இது மாதிரி கையெழுத்து வாங்கி அங்க நிறைய பசங்க இருக்காங்கங்க. அங்க நிறைய பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பெத்தவங்க வந்து பாக்குறாங்க, லீவுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க, எல்லாம் செய்யறாங்க. நீங்க மட்டும் உங்க குழந்தைய விட்டுட்டீங்க. ஒரு தந்தையா உங்க கடமைய நீங்க செய்யல மேடம். நான் சிஎஸ்ல தான் மேடம் இருக்கணும். சின்ன குழந்தை இருக்கும் அங்கே தான் சேர்த்தேன் மேடம். நான் படிக்க வச்சேன் இந்த மிஷின் ஸ்கூல்ல, அதான் மிஷின் ஆஸ்பத்திரி பக்கத்துல சிஎஸ்ல தான் மேடம் அது படிச்சுட்டு ஹாஸ்டல் இருந்தது. இட்டுன்னு வருவேன், இட்டும் போய் விடுவேன், எல்லாம் சேஞ்சா மேடம். அவங்க அம்மா இருக்கும்போது அம்மா போனாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவசரமா இன்னொரு கல்யாணம் பண்ண வேண்டி இருந்தது. ரேணுகாவை கல்யாணம் பண்ணிட்டீங்க. அவசரம் இல்லை மேடம். எனக்கு இங்க தொழில் செய்து எனக்கு பட்டு நேரம் மேடம். பட்டு எங்கிட்ட கூட மாடம் வேலை செய்த யாரும் இல்லை மேடம். பைசா கொடுத்தா வேலைக்கு ஆளை வச்சுக்கலாங்க. அதுக்கு மனைவி தேவை இல்லையே. இல்ல மேடம், நானு நொந்து போயிட்டேன். நானே ஒன்னும் பண்ண முடியல. அதனாலதான் மேடம். உங்களால தானேங்க இந்த பசங்க இந்த உலகத்துக்கு வந்தது. நீங்க தானேங்க பாக்கணும். நானு கை விடல மேடம். நான் பாத்துருந்தேன். தட்டு கொடுத்தனால்தான் அங்க போல மேடம். நானு சரி தம்பி போறானே, எங்க புள்ள போறானே, பெரிய புள்ள பாக்குறானு கம்னிட்டேன் மேடம். பெரிய புள்ள அவன் சின்ன பையங்க. அவன் சின்ன பையன். சரி மேடம். 10 வருஷம் பார்க்காம இருந்துட்டு இந்த மாதிரி பேசுறீங்களே, மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? சரிம்மா, என்ன சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் மேடம். நீங்க என்ன சொல்லுங்க மேடம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தாங்க. உங்க பொண்ணு உங்களை வெறுக்கல. சரி மேடம். உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. சரி மேடம். உங்க 2வது மனைவிட்ட நான் சொன்னேன் சொல்லுங்க. சரி மேடம். அவங்களுக்கு ஒரு புள்ள இருக்குல்ல? ஆமா இருக்கு மேடம். ஒண்ணே ஒண்ணுதான் மேடம். அப்பா நான் சொன்னேன் சொல்லுங்க. சரி மேடம். தந்தையா உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. சரி மேடம். அந்த கடமையை உங்களை செய்ய அவங்கள விட சொல்லுங்க. சரி மேடம். அதை தடுக்க வேண்டாம் சொல்லுங்க. இல்ல மேடம். இல்ல மேடம். இங்க என்ன வேணா சொல்லலாம், தத்து கொடுத்தேன் அது இதுன்னு சமாளிச்சிடலாம். ஆனா காலத்துக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும் மேடம். நான் சமாளிக்கல மேடம். நல்லா இருக்குமே, நாளைக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்குமே. வீட்டுல உட்காந்தா ஒண்ணும் படி போற ஒண்ணும் அந்த நல்ல தான் மேடம். நல்லெண்ணெய் இருக்க கூடாது. அப்பாக்களுக்கு இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் இருக்க கூடாது. சரி மேடம். சரி மேடம். பொண்ணை போய் பாருங்க சரிங்களா? ஹாஸ்டல்ல போய் பாக்குறேன் மேடம். அவ என்ன சொல்ற கேளுங்க. சொல்லுமா. சொல்லுமா கலா. நீ அப்பப்பா வர? எப்போ வரமா சொல்லுமா. நான் வரேன். நான் வரேன் வந்து பாக்குறேம்மா. மிஸ்டர் வெங்கடேஷ். சொல்லுமா. சொல்லு மேடம். உங்க பொண்ணு ரொம்ப அழகான ஒரு குழந்தை, ரொம்ப புத்திசாலியான குழந்தை, திறமைசாலி. அவ பெரிய ஆளா வரப்போறா. இன்னாரோட இந்த பொண்ணோட அப்பான்னு நீங்க பெருமைப்பட போறீங்க. இன்னும் நிறைய பேருக்கு அவ வந்து ஒரு தணலா இருக்க போறா, வேலை வாய்ப்பு கொடுக்க போறா. வேணா பாருங்களேன், அன்னைக்கு நீங்க வருத்தப்படுவீங்க. இந்த குழந்தைய நம்ம இப்படி விட்டுட்டோமேன்னு வருத்தப்படுவீங்க.
நீங்க தேங்க்ஸ் மேடம். செஞ்ச பொண்ணு இந்த நல்லா 10 போதும் மேடம். வருஷம் எனக்கு அதான் சந்தோஷம் எனக்கு. இந்த 10 வருஷம் நீங்க விட்ட அந்த நீங்க பண்ணின அதான் மேடம், தப்புக்கு நான் ஒரு மனசுக்கு அதான் எனக்கு கஷ்டம். ஐயோ பார்க்க முடியல, என்ன பண்றது, என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவோம், அந்த பயந்து தான் மேடம் நான் இருந்தேன். நான் வேற ஒண்ணும் இல்லை மேடம். சரி, நான் போய் பாக்குறேன் மேடம். நாளைக்கே நீங்க போய் அந்த பொண்ணை பாக்குறீங்க? சரி மேடம், நாளைக்கு போறேன் மேடம். சரிங்க, நன்றிங்க. தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி மேடம், ஏதோ ஹெல்ப் பண்றீங்க. நன்றிங்க. நன்றிங்க. ட்ரை பண்ணுறாங்க தம்பி. ஹலோ. தங்கி சதீஷ் எப்போ வர? எங்க என்னை பார்க்கறதுக்கு வரமாட்டியா? பாக்கிறதுக்கா? இப்ப வர முடியாது என்னால. அதே எப்போ வருவ? லீவ் எப்போ கிடைக்கும்? லீவ் கிடைக்காதுங்க. இப்பதான் வந்துட்டு போனோம் போன மாசம். இப்போ வர முடியாது. ஏன், என்னாச்சு? ஏன் சதீஷ், சொல்லுங்க மேடம். ஏன்பா அப்படி பேசுறீங்க அக்காட்ட? நாங்க ஒண்ணுமே பேசுறோம். அக்காட்ட பாசமே இல்லையா? இருக்குதா, இருந்ததால மேடம் பேசிங்க இருக்கோம், இல்லன்னா எப்படி மேடம்? நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு பேசிட்டு அக்காட்ட? எனக்கு அப்போ விவரம் தெரியாது மேடம். ஓகேங்களா? சரி தம்பி, ஆனா உங்க அக்கா உங்களை மறக்கவே இல்லை, உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க. சரி மேடம். நீங்க அவங்க உங்க மண்டையில கட்டிடுவாங்க, உங்களுக்கு பாரமா இருக்கும்னு எல்லாம் நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப ஸ்மார்ட். அவங்க உங்களை உட்கார வச்சு சோறு போடுற அளவுக்கு அவங்க ஸ்மார்ட். கரெக்ட் தான். அதெல்லாம் நாங்க எதுவுமே சொல்லல. எங்க அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறான் அதுதான். ஓ, அப்ப இவ்வளவு நாளும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்துதான் அக்காவை பார்க்க கூடாதுன்னு முடிவுல இருந்தீங்க? அப்படிலாம் தம்பி பேசுவா, பேசுங்க பேசுங்க. சதீஷ், நான் சொல்லியா நீ வந்து அக்காவை பார்க்க போலான்ட்டு இது பண்ணி? அதெல்லாம் கிடையாது இல்ல. பிறகு சரி வா போவோம், போய் பார்க்க போவோம். சரியா? ஆமா, இனிமேட்டு வந்து எது நடந்தாலும் சரி, என்ன இதுவும் பார்த்துட்டு இது பண்ணுவோம். இப்ப என்ன முடிவு வந்து இது சொல்லு, நீ உள்ள வந்து அதை கலாக்கிட்ட பேசு. சரியா? இனிமேட்டு என்ன நடக்கும், இனிமேட்டு வந்து என்ன செய்யணும்னு சொல்லு. என்ன இனிமேல் நல்லபடியாக பேசுகிறேன், நல்லபடியாக இருக்கிறேன், நல்லபடியாக வந்து பார்த்துக்கிறேன், அப்போ பேசுகிறேன் என்ன அப்படின்னு சொல்லு. கலாக்கிட்ட சொல்லு, நீயே சொல்லு. சரி சரி. சதீஷா, வரியாடா? என்னடா அப்படி பேசுற? நான் நல்லாதான் பேசுறேன், என் வாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது. சரிண்ணா, வரியா? ஆனா இப்ப வர முடியாது என்னால. அண்ணன் இருக்கான்ல, அண்ணன் பாத்துப்பான், நான் சொல்லியிருக்கேன். தம்பி, நீங்க உங்க அண்ணன் எல்லாம் அவங்கள பாத்துக்க வேண்டாம், அவங்க அவங்கள பாத்துப்பாங்க. ஓகே மேடம். உங்களை தான் அவங்க பாத்துக்க போறாங்க, வேணா பாத்துங்க. அதுக்கு நான் எதுவுமே சொல்லுவேன். உங்களை உட்கார வச்சு அவங்க சோறு போட போறாங்க. ஓகே ஓகே மேடம். சரியா? ஆனா உங்க அக்கா உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு அம்மா இல்ல, உங்க அக்கா தான் உங்களுக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்காங்க. ஆமா மேடம். உங்களுக்காக, உங்க நலனுக்காக நீங்க உங்க போய் அக்காவை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி ஓகே மேடம், பார்க்கலாம். எப்ப போவீங்க? இப்பதான் மேடம் லீவ் போட்டு போனேன். இப்போ ஒரு 10 days மேலதான் மேடம் ஆகும். அக்கா உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்காங்க. எப்ப வருவீங்க? கண்டிப்பா மேம். பார்க்க மாட்டேன் நான் சொல்லுவேன், பார்க்கறேன். நீங்க தயவெல்லாம் பண்ண வேண்டாம், பாக்குறேன்னு சொல்லி தயவு பண்ணலாம் வேண்டாம். அப்படிலாம் அது இல்ல. எங்க அக்கா பாக்குறது நான் எதுக்கு மேம் தயவு பார்க்கணும்? அப்ப இப்ப 10 வருஷம் உங்க அக்காவை பத்தி ஏன் நினைக்கவே இல்ல? நினைக்கிறேன், எனக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியாது மேடம், அவ்வளவுதான். ஆளுக்கு மாத்தி மாத்தி எதையோ சொல்லிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நீங்க சின்ன பிள்ளை, அதனால விட்டுறோம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்டே இல்லாம இருக்கு. இந்த தாய் இல்லைன்னா அந்த அட்டாச்மெண்டே வராதுங்க, அதுதான் பிரச்சனை. அது ஆம்பளை பசங்களாச்சா, அதுங்களுக்கு தெரியாது. பரவாயில்ல, அக்கா ஒரு நாளைக்கு வந்து அக்கா கூட இருந்து பாருங்க, அக்கா கூட பேசி பாருங்க, அப்புறம் நீங்களே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. சரியா? நல்ல வார்த்தை 2 வார்த்தை பேசுங்க. அப்புறம் கூடிய சீக்கிரம் தம்பி, உங்க பொறுப்பு. உங்க பேர் என்னது? ரமேஷ். சதீஷ்குமாரை கூட்டிட்டு அக்காவுக்கு கொண்டு போய் காமிக்கிறீங்க. எப்போ பண்ணுவீங்க? அடுத்த மாசம். எப்போ? 10ஆம் தேதி. சரி, நெக்ஸ்ட் மந்த் நீங்க 3 பேரும் ஒன்னா இருந்து எங்களை கூப்பிடணும். ஓகே மேடம், 100%. சரியா?
ம் அப்புறம் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு கடமைக்காக போய் பார்த்துட்டு விட்டுறக்கூடாது, டச்சில் இருக்கணும். ஓகே ஓகே. சரிங்களா? ஓகே ஓகே. சரி, நன்றிப்பா. நன்றி. அக்காட்ட பேசு, அப்புறம் வை ஃபோனை. அப்புறம் நான் ஓகே. பேசுப்பா, பேசுமா. ஹலோ. சதீஷ் வீட்டில் இருக்கிறியா? பெங்களூர்ல இருக்கிறியா? வீட்டில் இருக்கிறியா? பெங்களூர்ல தான்மா. அங்கேயா ஹாஸ்டலா? வீட்டுக்கெல்லாம் போக மாட்டியா? புரியல. வீட்டுக்கெல்லாம் போக மாட்டியா? வீட்டுக்கு போவான், அப்பப்போ போவான். எப்படி மாசத்துக்கு ஒரு முறை போவியா? மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி, 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி. சரி, நல்லா இருக்கறல்ல? நல்லா இருக்கேன். நல்லா. சரி, கண்டிப்பா வா அண்ணா. சரி, கண்டிப்பா என்னை பார்க்க கண்டிப்பா வரணும். நான் நடந்தா கூட வருவேன். நான் நடக்க முடியல சொல்லிட்டு தான் நான் இந்த டிவி மூலியமா நான் வந்துக்கிறேன். தப்பா நினைச்சிக்காத. மேடம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டாங்க, நீ ஏதோ நினைச்சிக்காத. சோ ஸ்வீட். பாத்தியா, உங்க அக்கா வந்து அவங்க ஹாஸ்டல்ல இருக்காங்கன்னு கவலைப்படல, நீங்க 2 பேரும் ஹாஸ்டல்ல இருக்கீங்களாம், அதுக்கு அவ்வளோ வருத்தம் அவளுக்கு. வீட்டுக்கு போறதில்ல பசங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, என் தம்பிங்களை பாத்துக்குங்கன்னு சொல்றா. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை மேடம். அக்கா தானே மெயின் பாத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா இருக்கவங்களே பாத்துக்க மாட்டாங்க. நல்லா அவங்க நல்லா தான் பாருக்காங்க, நீங்க தான் நல்லா இல்ல. நல்லா. ஓகே மேடம். அவங்க தெளிவா நல்லா இருக்காங்க. சரி சரி. சரியா? உங்க மனசுலதான் குறை இருக்கு. கண்டிப்பா மேடம். சரி, நன்றிப்பா. நன்றி. ஓகேம்மா. ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம் தம்பிகிட்ட பேசியாச்சு. என்ன நல்லா ஜோரா சூப்பரா தெளிவா லைஃபை முன்னாடி கொண்டு போகணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கிரேட். நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு அவளை பற்றி கவலைப்படவே இல்லை, தம்பிங்களை பற்றி தான் கவலைப்பட்டான். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அக்காவை போய் பார்த்துட்டோன்னா ஒரு வேளை ஹாஸ்டல்லேருந்து அக்காவை நம்மளோட அனுப்பிச்சிடுவாங்களோ ஒரு பயம் இருந்தது இவங்களுக்கு. அதனால தான் அவர் ஆதாரத்தோட எல்லாம் வந்தார். அப்பா வந்து எழுதி அவர் கொடுத்துட்டு வந்துட்டார், ஏன்னா பார்த்துக்க முடியலையா அவருக்கு. அவர் அப்படி சொன்னார். அந்த பொண்ணு எப்படி நினச்சா பார்த்தீங்களா, அப்பாவை பார்க்கணும், தம்பிங்க நல்லா இருக்கணும், தம்பிங்க வீட்டுக்கு போகணும், நான் வீட்டுக்கு போகலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வீடு, அப்பா, அந்த குடும்பம், பாதுகாப்பு வேணும்னு தான் அவன் நினச்சா. இப்போ இதில் என்ன தெரியறதுன்னா, அவன் நல்லா தான் இருக்கா, அவ தெளிவாக தான் இருக்கா, ஜம்முன்னு இருக்கா. அவளோட அன்பை மிஸ் பண்ணது இவங்க தான். இவங்க அப்பா, இந்த 2 தம்பிங்க தான் அவளோட அன்பையும் அரவணைப்பையும் மிஸ் பண்ணினாங்க. இழப்பு வந்து இவங்களுக்கு தான் அந்த 10 வருஷமா இருந்தது. அந்த இழப்பு வந்து சரி கட்டணும்னா இனிமே அந்த அக்காவை அவங்க தாயா பார்க்கணும், கொண்டாடணும். கலாவை நம்ம வாழ்த்தி அனுப்புவோம். கலா வந்து ஒரு பெரிய சாதனையாளரா பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்து வாய்ப்புகள் கொடுக்குற மாதிரியான ஒரு இடத்துக்கு வரணும்னு நம்ம கலாவை வாழ்த்தி மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.